கேட்டுட்டே லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்களோ அப்ப சொல்லுங்க. ஓகே ஓகே, மியூட் பண்ணிக்கங்க. கேக்குறது மட்டும் உங்க வாய்ஸ் கேளுங்க, சரிங்க? ஓகே, சரிங்க சார். ஓகே சார். ஹலோ சார், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகம். ஜாதகர் பிறந்தது 17 நவம்பர் 1989 2:22 PM சிவகங்கையில பிறந்திருக்காருங்க. பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஜாதகர் பிறந்த லக்னம் மீன லக்னம், ராசி மிதுன ராசியில பிறந்திருக்காருங்க. பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் 3ல பிறந்திருக்காரு. ஜாதகருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசையில சந்திரபுக்தி நடந்துட்டு இருக்குதுங்க. 21 பிப்ரவரி 2023 இருந்து 22 ஜூலை 2024 வரைக்கும் புதன் தசையில சந்திரபுக்தி நடக்குதுங்க. ஜாதகர் பிறந்த திதி தேய்பிரை பஞ்சமி திதியில பிறந்திருக்காரு. யோகம் சுபம் யோகம், கரணம் தைத்துளை கரணத்துல பிறந்திருக்காருங்க. ஜாதகருக்கு அவரோட கேள்விகள் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேங்க. ஜாதகரோட கேள்விகள்: ஜாதகருக்கு திருமணம் எப்படி நடக்கும், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள்ங்க, எதிர்கால வாழ்க்கை பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், இதுதான் அவரோட கேள்விகள்ங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார். வணக்கம். இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். 11 1939 2:22 PM. ஆண் ஜாதகம் சார். பெண்ணோட ஜாதகங்களா? ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகங்க. அப்ப பெண் ஜாதகம் போட்டுருந்துச்சு. ஆமாங்க சார். சாரிங்க, ஆண் ஜாதகங்க. 2:22 PM சிவகங்கையில பிறந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லக்னம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, கிரகங்கள்லாம் எந்த மாதிரி நிலவரங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்து பொது பலன்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விகள் அப்படின்ற விஷயங்கள். லக்னம் லக்னம் ஆகி பாத்தீங்கன்னா லக்னம் அமைஞ்சிருக்கு. லக்னாதிபதி குரு பகவான் ஒரு கேந்திர பலத்தோட ஒரு அப்பதான் பௌர்ணமி சந்திரன் விலகிய சந்திரனோட இணைவோட ராசி அமைஞ்சிருக்கு. மிதுனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட வீடுதான். ஆனா பாத்தீங்கன்னா நட்பு கிரகமான ஒளி பொருந்திய சந்திரனோட குரு பகவான் லக்ன கேந்திரத்துல அமர்ந்து குரு பகவானோட இன்னொரு வீடான தனுசுவை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானே பாக்குறாரு. அப்படின்றதுல ஒரு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கு. ஆக ஒரு லக்னாதிபதி வந்து தன்னோட இன்னொரு வீடான தனுசுவை பாக்குறாரு. அப்படின்றப்ப லக்ன ஒரு கேந்திரத்துல குரு பகவான் இருக்குது, அருமையான அமைப்பு. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திர ஆதிபத்தியம் அந்த தோஷம் அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா வரும். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட பார்வை அப்படின்ற விஷயங்களால மட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் அப்படின்ற விஷயமாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு ராசியும் லக்னமும் அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னாலே மீன லக்னம்னாலே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குணம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு உள்ளாவே கண்டிப்பா இருக்கும். ஒரு சைலண்ட் டைப்பா இருப்பாங்க, ஆனா ஒரு நீதி நேர்மை அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு உறுதியா இருப்பாங்க. ஒரு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் அருமையா இருக்கக்கூடிய அமைப்பா இருப்பாங்க. மிதுன ராசி அப்படின்ற செயலத்துல வருது. அப்படின்றனாலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்க ஒரு குடும்பத்தோட இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மனசுல இருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தாயோட தந்தையோட நமக்கு இணக்கமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாமே பாசமா பழகணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அமைப்புல ஜாதகரோட ஒரு குணநலங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ராசியிலே குரு பகவான் இருக்காருங்க. உண்மையா நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற விஷயங்களா நடக்கணும் அப்படின்னு அருமையான அமைப்பாக ஒரு வந்து ஜாதகர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குரு பகவான் லக்னாதிபதி அருமையா இருக்காரு. அப்படின்றப்ப ஒரு ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துல இருக்காங்க. அப்படின்ற வகையில ஒரு ஜாதகரோட குணநலன்கள் அப்படின்ற விஷயங்கள தெளிவா நல்லா அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதகருக்கு அருமையா போயிருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்ற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம். அப்ப அதுல ஒரு கேது பகவான் அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடம் ஒரு குடும்பம்
அப்படின்னு அமையக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல வரக்கூடிய ஒரு கடகத்துல ஒரு சந்திரனோட ஆட்சி பலம் பெறக்கூடிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஸ்தானத்துல கேது பகவான் அப்படின்றது அமர்வது அப்படின்றது அப்ப குடும்பம் அமைவதுல சில தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயங்களை தெளிவா இந்த இதுல காட்டுதுங்க. அடுத்து லக்னத்துக்கு குடும்பத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி ஒரு மேசத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய அதிபதியும் அவரே வராரு. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல மறைஞ்சிட்டாருங்க. லக்னத்துக்கு 8ல செவ்வாய் இருந்தா பொதுவா செவ்வாய் தோஷம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா மீனத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் தோஷம் அப்படின்ற விஷயங்கள் கிடையாது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சந்திரனோட இணைந்த குரு பகவான் உங்களுக்கு செவ்வாய பாக்குறாருங்க. 5ஆம் பார்வையா அருமையான விஷயமா பாக்குறாருங்க. அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அதிபதி 8ல மறைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட பார்வையில இருக்காங்க அப்படின்றது 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தாமதம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பாதிபதி 8ல மறைவது ஒரு ராசிக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் அமர்வது அப்படின்ற விஷயங்கள் குடும்பத்துல இவருக்கு ஒரு மன கஷ்டப்படக்கூடிய பல விஷயங்கள் ஜாதகருக்கு அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை தெளிவா காட்டுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல லக்னத்துக்கு 9ல ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன். ஆக ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல வரப்போது ஒரு வேலை தொழில் அப்படின்ற விஷயத்துல ஒரு 6ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அருமையான அமைப்பு வேலை அப்படின்ற விஷயத்த சூப்பரா கொடுக்குறாருங்க. லக்னத்துக்கு 9 ஒரு பாக்கியஸ்தானம் அப்படின்ற வகையில வரக்கூடிய அமைப்புலயும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 9ல இருக்காரு அப்படின்ற வகையில ஒரு தந்தை அப்படின்ற விஷயங்கள் அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு செவ்வாயோட வீட்டுல சூரியன் அப்படின்ற விஷயங்கள் வருது. நட்பு வீட்டுல சூரியன் இருக்காரு. ஒரு சூரியனை வந்து புதன் வந்து நண்பர் நினைக்கிறாரு. ஆக எல்லாம் 9ஆம் பாக்கியஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு அருமையான அமைப்பு அப்படின்றதுக்கு அப்ப குடும்பத்துல ஒரு தந்தையோட ஒரு அனுகிரகம் அப்படின்றது ஜாதகருக்கு இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பா இருக்குங்க. அடுத்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பகவான் லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் சனி தொழில் அப்படின்ற வந்து ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான ஒரு 2 டிகிரில இணைஞ்சிட்டாருங்க. அப்படின்றதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் தன்னோட பலத்தை சனி பகவானை கொடுத்து சனியை சுபப்படுத்திருக்காருங்க கண்டிப்பா அப்படின்றத சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் ஒரு அப்பதான் ஒரு பௌர்ணமில இருந்து விலகின சந்திர பகவான் சனி பகவானை பாக்குறாருங்க. அப்ப சந்திர பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி பகவானை 10 டிகிரியில பாக்குறாரு. அப்படி இருந்தா சனி பகவான் நல்ல சுபத்தன்மையோட கண்டிப்பா இருக்காருங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குரு பகவான் சந்திர பகவானோட இந்த குரு பகவான் சனி பகவானை பாக்குறாருங்க. ஆக தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு அமைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற விஷயங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அதுல தற்போது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. தற்போது நடக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி மாற்றங்கள் ஒரு தசாபுத்திகள் வரும்போது சில பிரச்சனைகள் ஒரு சர்க்கிள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதுபடிதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக ஜாதகருக்கு ஒரு வேலை அமைப்பு அப்படின்றத விட தொழில் அமைப்பு அப்படின்றது அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு அருமையான அமைப்பாக இருக்கு. சனி பகவான் 10ல இருக்காரு. சுக்கிரனோட இணைந்து சுபத்தன்மையோட இருக்காரு. குருவோட பார்வையில சந்திரனோட பார்வையில அருமையான அமைப்பு. தொழில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகரோட அமைப்புக்கு அருமையான அமைப்பா இருக்குங்க. அடுத்து லக்னத்துக்கு ஒரு 11ஆம் இடத்துல ராகு பகவான். இவருக்கு வருமானம் அப்படின்ற விஷயங்கள்ல இது ஒரு வந்து நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல ராகு பகவான் அப்படின்ற விஷயம். மீனத்துக்கு ராகு பகவான் மகரத்துல இருக்காருங்க. அவரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாவகிரகம் இருந்தாலும் ஒரு நன்மையை செய்யும் அப்படின்ற வகையில அவருக்கு லாபம் அப்படின்ற விஷயத்த கொடுக்கும் கண்டிப்பாக. அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வராருங்க. அப்படின்ற அமைப்பு வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துல பாதிக்கு ஒரு அசுப கிரகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அந்த திருமணத்துக்கு ஒரு தடை தாமதங்கள், அதனால ஒரு மன கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள், ஒரு பிரச்சனைகள், ஒரு அவமானங்கள் அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய தடை தாமதங்கள் அப்படின்ற விஷயங்களை ஜாதகரு சந்திச்சிருப்பாரு. அந்த வந்து பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்திலையும் பாத்தீங்கன்னா சில மனசங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்
அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகங்கள், ஒரு குடும்பாதிபதி 8ஆம் இடத்துல, ஒரு ராகு பகவான் ராசிக்கு 8ல அப்படின்ற விஷயங்களாக பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது கிரகன் என்ற அமைப்புகள் இந்த எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அது பிறகு எதிர்கால பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ கொஸ்டின் போயிடலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அப்ப திருமணம் அப்படின்றத எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்ப அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்களை அந்த 2 அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப இப்போ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானத்துல அருமையான அமைப்பாக, லக்னத்துக்கு உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துல அருமையான அமைப்பாக இருக்காங்க. அவங்க பகை வீட்டுல இருக்காங்க, ஆனா நட்பு கிரகத்தோட இருக்காங்க. ஒரு ஆனாலும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் ஒரு நீச நிலையில இருந்து 1 டிகிரில தான் இருக்கு. அப்ப அந்த 1 டிகிரில இருக்கும்போது புதன் 4 டிகிரில இணைந்திருக்கு. அப்படின்ற வகையில புதனோட ஒரு பலத்தை சூரியன் வாங்கியிருக்காரு. ஆக ஒரு 7ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் புதனோட பலத்தை எடுத்துட்டு புதன் பலம் குறைந்திருக்கிறாரு அங்க. ஆனா பாகிஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, திருமணம் அப்படின்ற விஷயங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல அவர் கண்டிப்பா கொடுக்கணும். அவரு சூரியனிடம் பலத்தை கொடுத்து பலம் இழந்திருக்கிறார். ஏன்னா ஒரு நீச நிலையில சூரிய பகவான் இருந்திருக்காருங்க. 1 டிகிரி தான் வந்திருக்காரு. அப்ப அதனோட புதன் பகவான் இருக்கும்போது இப்ப நீச நிலையில இருந்து விடுபட்ட சூரிய பகவான் புதனோட பலத்தை வாங்கியிருக்காருங்க. அருமையான அமைப்பு. பாகிஸ்தானத்துல அவருக்கு ஒரு தந்தை வழியில அனுகூலம் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது அருமையான அமையக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலை தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல அப்ப அந்த சூரியனோட அனுகிரகம் அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு அருமையாக கிடைக்குங்க. இப்ப திருமணம் அப்படின்ற விஷயங்கள்ல அப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு சூரியனோட இணைந்து ஒரு பலம் குறைந்திருக்கிறார். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனையும் நம்ம பார்க்கணும். அவர் சுக்கிரன் தான் உங்களுக்கு கலத்திரக்காரகன். அப்படின்றப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு சனி பகவானோட 1 டிகிரியில இணைஞ்சிட்டாருங்க. ஃபுல்லாவே இணைஞ்சிட்டாரு. ஒரு பாவத்துவம் ஆயிட்டார் சுக்கிர பகவான். ஆனா உங்களுக்கு குரு பகவானோட பார்வை ஒரு வளர்வை சந்திரனோட பார்வை வாங்கியிருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணைந்துட்டாரு. தற்போது இணைந்திருக்காரு. அப்படின்றதுனாலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அந்த திருமண ஏக்கங்கள் அப்படின்ற விஷயங்கள், எந்த கிரகம் நமக்கு என்ன பிரச்சனைகள் வேணா அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடம் ஒரு குடும்பஸ்தானம் அப்படின்றது விஷயங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பாவகரத்தோட இணைந்திருக்கிறது. குடும்ப ஒரு ஸ்தானமான செவ்வாய் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைந்து ஒரு குருவோட பார்வையில் இருக்கிறார். ஆக எனக்கு தமக்கு இந்த ஜாதக கட்டத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோ அதோட எண்ணங்கள் சிந்தனைகள் ஜாதகருக்கு நமக்கு ஏக்கங்களை கொடுத்துருங்க. அப்படின்ற வகையில ஜாதகர் அந்த இது கண்டிப்பாக ஒரு குடும்பஸ்தானத்தமான செவ்வாய் பகவானோ அமைப்புல ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒரு திருமண அமைப்பு நமக்கு நடக்குமா நடக்காதா, இல்ல ஒரு பிரச்சனையோட நடக்குமா, இல்ல எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அது நடக்கிறது புதன் தசை சந்திர புத்தி போயிட்டு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 25/7/2024 வரை போயிட்டு இருக்கு. அப்ப புதன் தசை சந்திர புத்தி இந்த லக்னத்துக்கு உகந்ததா, நல்லது கொடுக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன லக்னம் அதிபதி குரு பகவானுக்கு ஒரு பகையான ஒரு புதன் அப்படின்றது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு புதனோட ஒரு தசை அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. சரி, புத்தியாவது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம்னா சந்திர புத்தி. அப்ப புதனும் சந்திரனும் ஒரு பகை. ஆக பாத்தீங்கன்னா ஜாதகர் ஒரு இந்த புதன் தசையில சந்திர புத்தி ஆரம்பிச்சதுல இருந்தே ஜாதகருக்கு 25/7/2024 அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்போ சந்திர புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு அடுத்த வருஷம் 7ஆம் மாசம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மன கஷ்டப்படக்கூடியதாக, ஒரு முரண்பாடாக, நம்ம தொழில் விஷயத்துல முரண்பாடாக தான் நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். இல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடக்கும். பிரச்சனைகள் நமக்கு ஒரு லாஸ் ஆயிரும். அப்ப தொழில்ல ஒரு பிடிப்பே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 25/7/2024 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தசை சந்திர புத்திங்க. லக்னத்துக்கு பகை ஒரு தசையோரம் நடக்குது. ஆனா அந்த தசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானத்துல இருக்கு. அது ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் நல்லது. ஆனா ஒரு பாதகாதிபதி தான் அப்படின்ற வகையில புதன் தசையை பாத்தீங்கன்னா சற்று கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்திருக்கும். இப்ப புதன் தசை சந்திர புத்தின்றது 25/7/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல மற்ற விஷயங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு டெசிஷனே சரியா எடுக்க முடியாது.
அப்படின்றது இந்த புதன் சந்திரன்ன்றது ஒரு ஒரு கிரிட்டிக்கலான மனசு கஷ்டப்படுத்தி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தசை புத்தி அப்படின்ற விஷயங்கள். இது வந்து அடுத்த வருஷம் 7ஆம் வருஷம் பிறகு சரியாகும். அடுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25வது வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தசை செவ்வாய் புத்தி நடக்க போகுதுங்க. அப்ப புதன் தசை செவ்வாய் புத்தி என்ன பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்க குடும்பாதிபதி 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தசை நடத்துறாரு. அப்ப குருவோட பார்வை வாங்கிடுறாருங்க. குரு சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. ஆக லக்னத்துக்கு குடும்பாதிபதி அப்படின்ற வகையில வரக்கூடிய ஒரு செவ்வாய் புத்தி அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அளவுல கண்டிப்பா குடும்ப அதிபதியா வரக்கூடிய செவ்வாயோட புத்தி அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு 8ல மறைந்திருந்தாலும் இதுவரைக்கும் பல பிரச்சனைகள், அவமானங்கள், சங்கடங்களை நிறைய அனுபவப்பட்டுட்டாரு. குருவோட பார்வையில இருக்காரு. பொண்ணோட தசையில செவ்வாயோட புத்தி வரப்போகுதுங்க. அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு அப்படின்ற விஷயங்கள்ல அப்ப ஜாதகருக்கு திருமணம் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து சில தடை தாமதங்கள் பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு அருமையான அமைப்பு. 25வது வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இவங்களுக்கு திருமண அமைப்புல ஒரு குடும்பம் அப்படின்ற விஷயங்கள் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றது குடும்ப அதிபதியோட புத்தி குரு பார்வையில சுக்கிரனோட வீட்டுல ஒரு சுபத்தன்மையா இருக்கு. ஆனா அமைவது 8ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அப்படின்றது குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்கும். ஆனா குருவின் பார்வையில இருக்கிறது அது வந்து ஒரு நல்லதாகவே முடியுங்க. ஆக திருமண அமைப்பு அப்படின்றது அடுத்த வருஷம் 24வது வருஷத்து 25வது வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு குடும்பாதிபதியோட புத்தியில அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க ஜாதகருக்கு. குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல கேட்டிருக்காங்க. அது விஷயங்களை வந்து பொது பலன்கள் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு குடும்பஸ்தான அதிபதி செவ்வாய், அவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா ஒரு குருவோட பார்வையில சுக்கிரனோட வீட்டுல இருந்து ஒரு நல்ல சுபத்தன்மையா கண்டிப்பா இருக்காரு. ஆனா லக்னத்துக்கு 8ஆம் இடமோ ராசிக்கு 8ஆம் இடமோ பாவகிரகங்கள் அமைந்திருக்கு அப்படின்ற வகையிலேயே அவருக்கு போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் குடும்பஸ்தானத்துல அமைந்து ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் அதாவது குடும்பத்துல இருக்கவங்களால பிரச்சனைகளா இல்ல மற்ற குடும்பத்துல பிரச்சனை உண்டாகுதா அப்படின்ற அளவுக்கு மனசு கஷ்டப்படக்கூடிய அமைப்புல அப்படின்ற விஷயங்கள் இருப்பாரு. ஆனா சந்திரன் குரு இணைவு அவரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நபரா இருப்பாரு. ஒரு புத்திசாலியான நபரா அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா ஒரு ராசிக்கு 8 லக்னத்துக்கு 8 அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இவங்க வந்து குடும்பத்துக்காக ஒரு போராட்டம் அப்படின்ற விஷயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த களத்திர அதிபதி சுக்கிரன் சனி பகவானோட இணைவது அப்படின்றது திருமண அமைப்பும் அப்படின்ற விஷயங்கள்லயும் சில பிரச்சனைகள் அப்படின்றத ஜாதகர் ஒரு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நிவர்த்தியாக போறது 24வது வருஷத்துல இருந்து 25வது வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நிவர்த்தி அப்படின்றது ஆகும். குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். குருவோட அனுகிரகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. சுக்கிரனோட வீட்டுல குடும்பாதிபதி இருக்காரு அப்படின்ற வகையில ஒரு சுமூகமா போகும். ஆனா ஒரு போராட்டம் அப்படின்ற விஷயங்களை ஜாதகர் சந்திச்சு போவாருங்க. தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அதாவது சுக்கிர பகவானை வந்து சனி பகவானை சுபப்படுத்தியிருக்காரு. குருவோட பார்வையில ஒரு சந்திரனோட பார்வையில அருமையான தொழில் அமைப்புகள் இருக்கு. தொழில் ஜாதகருக்கு உண்டாக்கி இருக்கு. ஆனா அந்த விஷயங்கள் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி எப்படி தொழிலை கொண்டு போகும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது புதனோட தசை சந்திரனோட புத்தி, லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன். ஆக ஒரு முரண்பாடான அமைப்பு ஜாதகருக்கு. ஒரு தொழில் அமைப்புல பிடிமானமே இல்லை, பிடிப்பே இல்லை. இப்போ கண்டிப்பா அது வந்து 7ஆம் மாசத்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு குடும்பாதிபதி புத்தி, ஒரு பாக்கியஸ்தான அதிபதியோட ஒரு புத்தி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஆனா அது 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்றது சில பிரச்சனைகள் வரும். ஆனா குடும்பாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்ற விஷயத்துல குருவோட பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாற்றம் அப்படின்றது அந்த 7ஆம் மாசத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு தொழில் அமைப்புல நல்லாவே கண்டிப்பாக இருக்குங்க. இப்போது சில வந்து பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது அடுத்த 7ஆம் மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க. அடுத்து ஒரு எதிர்கால பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துடலாம். இப்போ வந்து ஜாதகர் வந்து ஒரு குரு தசையில பிறந்திருக்காருங்க. அப்ப லக்னாதிபதி தசை சந்திரனோட இணைந்திருக்காங்க. அப்ப குரு தசை அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு 1997 வரைக்கும் நடந்திருக்கு. அருமையான ஒரு குரு தசை. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 4ஆம் இடம் அப்படின்ற வரக்கூடிய வீடு, வாகனம், சொத்து எல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு. ஒரு 97 அப்படின்றப்ப 89-97னா ஒரு 7-8 வருஷம். அப்ப 8 வயசு வர்றதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு வீட்டுல அவங்க ஃபேமிலி வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு அருமையான அமைப்பு சூப்பரா அமைஞ்சிருக்கும். அடுத்து நடக்கக்கூடியது உங்களுக்கு
10, 11, 12 அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோட இருந்து சுபத்தன்மை ஆயிட்டாருங்க. அப்ப 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி, அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ ஃபேமிலிக்கே வந்து ஏதோ ஒரு தொழில் வேலை அமைப்புல ஜாதகருக்கு ஒரு அருமையான அமைப்பு வந்திருக்கும். கண்டிப்பாக சனி தசையும் ஜாதகருக்கு ஒரு கெடுதல் அப்படின்ற விஷயங்கள் இல்லாம ஒரு குருவோட பார்வையில, சந்திரனோட பார்வையில, சுக்கிரனோட இணைந்து சுபத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஒரு தொழில் அமைப்பு, ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு வேலை அமைப்பு அப்படின்றதுல வருமானம் வரக்கூடிய அமைப்பு, ஜீவனம், குடும்பத்துக்கு ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு உருவாக்கி இருக்கும், அவங்களோட ஃபேமிலிக்கு உருவாக்கி இருக்கும். அந்த 2016 வரைக்கும் அருமையா இருந்திருக்குங்க. கண்டிப்பாக சனி பகவான் குரு பகவானோட பார்வையில் இருக்கிற சுக்கிரனோட சூப்பரா இருக்குங்க. அடுத்து தற்போது நடந்துகிட்டு இருக்க புதனோட ஒரு தசைங்க. அப்ப அந்த புதனோட தசை அப்படின்றது பாதகாதிபதி, ஆனா 9ல இருக்காரு. அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஒரு 4ஆம் இடத்துக்கு 6ல மறைஞ்சிருக்காரு, ஒரு 3ஆம் இடத்துக்கு 3ல மறைஞ்சிருக்காரு. ஆக சற்று மறைந்து ஒரு பாக்கியஸ்தானத்துல நின்று ஒரு தசை நடத்துறாரு. அவர் வந்து ஒரு நட்பு கிரகமான சூரியனோட இணைந்து நடத்துறாரு அப்படின்ற விஷயம். அப்ப வந்து புதன் வந்து பலம் தான் கொடுத்துட்டாரு சூரியனுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பாதகாதிபதி பலம் இழந்து தசை நடத்துறாரு அப்படின்ற விஷயம் நல்லது. ஆனா அது முழு பலத்தை கொடுக்குமா அப்படின்றதுதான் முரண்பாடா தான் கொடுத்துட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து ஜாதகருக்கு ஒரு வேற விஷயத்துல தொழில் அமையும்னா இது ஒரு வேற விஷயத்துல தொழில் அப்படின்ற விஷயங்களை அமைச்சு இப்போ அந்த போயிட்டு இருக்கோம். அந்த இதுல இப்போ பிரச்சனைகள், தடைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான அமைப்பு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து பாக்கிய ஸ்தானத்துல நின்னதன்படி பாத்தீங்கன்னா அவருக்கு புதன் தசையில கண்டிப்பாக திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் அப்ப புதனுக்கு தசைக்கும் உண்டு. அப்படின்ற வகையில இந்த புதன் சந்திரன்றதுனால இப்ப முரண்பாடா பகை அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ 2 வருஷமா பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு நிவர்த்தி ஆகும். அது பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய புதன் வந்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாயோட ஒரு புத்தி அப்படின்ற விஷயங்கள் வருது. அடுத்து ராகுவோட புத்தி 11ல நின்னா ராகு புத்தி அப்படின்ற விஷயங்கள் வருது. ஆக அடுத்து வரக்கூடிய புதனோட தசைகள் சற்று அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடியது கேது. ஒரு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்காங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க. ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனத்துக்கு ஒரு கேது பகவானோட தசை அப்படின்றது ஒரு குருவோட லக்னங்களுக்கு கேது அப்படின்ற விஷயங்கள் ஒரு நன்மை அப்படின்ற விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது. அப்படின்ற வகையில கேது தசை அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை. சுக்கிரன் தான் உங்களுக்கு பலன் இழந்திருக்காரு. ஆக 2048 to 2060 சற்று சுமாராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியா வராரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு பலத்தை வந்து பலத்தை கொடுத்து தான் பலன் இருந்திருக்கிறதுனால ஒரு சற்று சுமாரான இருக்கும். அடுத்து வரக்கூடிய சூரிய தசை 66 வரைக்கும் சூப்பரா இருக்கும் போது 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல நல்லா இருக்கும். அடுத்து சந்திரன் குருவோட இணைந்து ஒரு ஒளி புரிஞ்ச சந்திரன் சூப்பரா இருக்குங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு ஒரு நல்ல அமைப்பு, அவருடைய ஃபியூச்சர் அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல ஜாதகருக்கு சூப்பராகவே கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. தற்போது நடக்கிற தசாபுத்தி மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து ஒரு தசாபுத்திகள் கெட்ட காலம் அப்படின்ற விஷயங்கள் வருங்க. அந்த அமைப்புல இப்ப புதன் தசை சந்திர புத்தின்றது ஜாதகருக்கு சற்று தடுமாறக்கூடிய அமைப்பு, சற்று சரிவு அப்படின்ற விஷயங்கள் உண்டாயிருக்குங்க. அது அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு நிவர்த்தியாக போகுது. அது பிறகு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் எல்லா விஷயங்களுமே வீடு, வாகனம், திருமணம், மற்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் அருமையா நடக்க போகுதுங்க. அவ்வளவுதாங்க சார். மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு விஷயங்கள் தெளிவா சொல்லிடலாம். அவ்வளவுதாங்க சார், பாத்துக்கலாம் சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. மணியண்ணா வணக்கம். மணியண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கிறேனுங்க. திருப்பூர் வந்தாச்சுங்களா, வெளியூர்லீங்களா? இல்லைங்க, இப்பதான் ஏர்போர்ட்ல இருக்கிறேனுங்க. ஓகேங்கண்ணா. பலன் சொல்ல முடியுங்களா? வேற யாரும் இல்லைங்களா? இல்லைங்கண்ணா, யாரும் இல்லைங்க, யாரும் வரலையாட்டுக்குதுங்க இன்னைக்கு. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் டக்குன்னு சொல்லிக்கிறேனுங்க. சொல்லுங்கண்ணா. ரொம்ப அருமையான லக்கணம், நல்ல லக்கணம்ங்க. லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரு, லக்னம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரு. பிறந்ததுல இருந்தே இவங்க வந்து நல்ல யோகமான ஒரு தசாபுத்தியில தான் இருந்திருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து உங்களுக்கும் தெரியும், குரு தசை, அடுத்து சனி தசை அற்புதமான தசை, அடுத்து வர்ற புதன் தசை அருமையான தசை, சந்திர அதியோகத்தில் இருக்கிற தசை, அடுத்து வர்றது கேது தசை, சந்திரன் போல வேலை செய்யும், அடுத்து வர்ற சுக்கிர தசையும் மிக அற்புதமாக இருக்கும். 8ஆம் இடத்து பலனை அருமையா செய்வார், 8ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா சந்திரனுடைய நேரடி அதியோகம் இருக்கிறது, குருவோட பார்வை இருக்கிறது, குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால இவங்க பிறந்ததுல இருந்தே நல்லா தான் இருந்திருக்காங்க. திருமணம் மட்டும்தான் இவங்களுடைய கொஸ்டினா இருந்திருக்குது.
திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராசி லக்கணங்களுக்கு லக்கணத்துக்கு 8 செவ்வாய், ராசிக்கு அதே மாதிரி லக்கணத்துக்கு 5 கேது இருக்கிறார், ராசிக்கு 7 சனி உட்கார்ந்துருக்கிறார், ராசிக்கு 8 ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் திருமணம் நல்லது. முன்னாடி திருமணம் பண்றதை விட லேட்டாகி திருமணம் பண்றது மிக ஆரோக்கியமானதா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஊர்ல இல்ல, பொறுத்த வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளிகளை வச்சுக்கலாம்ங்க. சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ இருக்கலாம். வெளிநாடு கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா கொஞ்சம் இதா இருக்குது, அந்த சரதா லக்கணங்கள் தசாபுத்தி வராதனால இவங்க வெளி மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு அக்கட தள்ளித்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க பிறந்த ஊர்ல இல்ல, இவங்க நிரந்தரமாவே கிட்டத்தட்ட நீ வெளியில இருக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சனி தசை முடிஞ்சது, அடுத்து புதனும் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னாலும் வரக்கூடிய கேது திசையில மறுபடியும் இவங்க வெளி ஏன்னா சந்திரன்லேயே உட்காந்துருக்கிறாரு, அங்கேயும் போயிடுவாங்க. அடுத்து சுக்கிர தசை 8ஆம் அதிபதி அப்படிங்கிற நடிப்பிற்கு நல்ல கணவன் கிடைக்கலாம். லேட் மேரேஜா இருக்குது. அருமையான சந்திர அதியோகத்தில் உட்கார்ந்த புதன் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல கணவன் கிடைப்பாங்க. எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமா இருப்பாங்க. அருமையானது, நல்லவங்க நல்லா இருக்கும். அதுவும் சனி தசையெல்லாம் மிக அருமையா இருக்கும். சனியும் செவ்வாயும் கலந்த துறைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனி மிக அதிக சுபத்துவம். அதனால இந்த ஜாதகத்துல எந்த இடத்துலயுமே கெடுதல் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு கிரகம் கூட கெடல, கெட்டாலும் நல்லா இருக்கு எல்லாமே. செவ்வாயும் குருவோட பார்வை, சனியும் குருவோட பார்வை, சுக்கிரனோட இணைவு, சந்திர அதியோகம், அருமையான ஜாதகம், யோக ஜாதகம். ஒண்ணு லேட் மேரேஜ், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்ல கணவன், எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்றிங்க. மணிண்ணா, சாரிங்கண்ணா, நானு பெண் ஜாதகம்னு போட்டேன். ஆண் ஜாதகங்க இது. நம்ம சொல்ற பலன்கள் எதுவும் மாற போறது இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமாங்கண்ணா, என்னோட தப்புங்கண்ணா. தப்பு இல்லை. அவர் வெளிதான் இருப்பாரு. நல்ல மனைவி கிடைப்பாங்க. 7ஆம் அதிபதியும் சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறாங்க. நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. கண்ணன், வணக்கம் கண்ணன், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கிறேன் சார். ஓகே கண்ணன், பலன் சொல்றீங்களா கண்ணன்? ஓகே சார். சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. ஓகே சார். ஜாதகர் ஆண் ஜாதகம் தானே சார்? ஆமா கண்ணன், ஆமா, ஆண் ஜாதகங்க. ஓகே சார். ஜாதகர் பிறந்து 17/11/1989 2:22 PM சிவகங்கையில பிறந்திருக்காரு. மீன லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம், தேய்பிறை பஞ்சமி திதி, திதிசூன்யம் மிதுனம் கன்னிதான், ராசிய திதிசூன்யம் 4/7 திதிசூன்யம், சுபம் யோகம், தைத்துளை கர்ணம். ஓகே. ஜாதகர் கேள்வியே திருமணம் எப்படி நடக்கும், குடும்ப உறவுகள், இதை பத்தியும் கேட்டிருக்காரு. லக்கணம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு, அவர் 4ல இங்க 5 கூடியவர் திக்பலம். குருவுக்கு அங்க பகை வீடுனாலும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும். ஏன்னா மிதனத்துல இருக்கக்கூடிய குரு ஓரளவு நல்ல பலனைத்தான் கொடுக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 3ஆம் இடம் தான். கண்ணியில இருக்கிறத விட மிதனத்துல இருக்குது, மிக சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை அவர் தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையால பாக்குறாரு. லக்னாதிபதி 4க்கு போகும்போதே ஜாதகர் ரொம்ப சுகவாசியா இருப்பாரு. ஏன்னா வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான நினைப்பு எப்பயுமே இருக்கும். தாய் மேலேயும் பாசம் உடையவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தாய்க்கு அங்க 5ஆம் அதிபதியே திக்பலம் தான். காரபவனாலும் அங்க திக்பலம். அப்ப தாய்க்குமே நீண்ட ஆயுள் உண்டு. அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள் 4ஆம் இடம் சொல்லலாம், அதே மாதிரி ரொம்ப பாசம் உடையவங்களா இருப்பாங்க. அம்மா ரொம்ப அதிகார துறனையுடையவங்களா தான் இருப்பாங்க. அது மாதிரி தாயுமே வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. 10 கூடியவர் ஜாதகரோட தொழில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து குடும்பஸ்தானம் திருமணத்துக்கு கட்டாயம் பார்க்கணும். இங்க குடும்பஸ்தானம் 2ஆம் அதிபதி செவ்வாய், அவர் எங்க இருக்காருன்னா 8ல போய் மறைஞ்சிறாரு. ஆனாலும் குருவோட பார்வை வாங்குது. அவரு 2/9க்கு அதிபதி. அப்ப ஜாதகர் 2 கூடியவர் 8க்கு போகும்போது அங்க வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பார்த்தாலுமே ராகுவோட சாரம் தான். ஜாதகர் அவருடைய வாக்கு அல்லது பேச்சினாலேயே அவமானத்தை தேடிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மாதிரி பண வரவுல தடை இருக்கும்.
குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளை சந்திப்பார். குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு அவமானம், அதனால மனக்கவலைகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதே மாதிரி 9 குடையவரும் செவ்வாய் தான். அவரு பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருது, 8ல இருக்கு. அப்ப அப்பாவுக்குமே ஒரு போராட்டமான வாழ்க்கை கொடுக்கும். அப்பாவுக்குமே நிறைய தடைகள் இருக்கும். விரக்தி மனப்பான்மை உண்டு. அப்பாவோட கருத்து வேறுபாடு கூட உண்டு. அப்பாவுக்கும் கண்டங்கள் ஏதாவது நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியனுமே 9ல இருந்தாலும் அது கால புருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப அப்பாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 8ஆம் அதிபதி அவர் எங்க இருக்காருன்னா 10ல. அப்ப ஜாதகர் வேலை தொழிலுக்காக 3ஆம் இடம் நம்ம பயணம் எடுத்துக்கிட்டா வேலை தொழிலுக்காக அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. தம்பி தங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர். வேலை தொழில தைரியமான முடிவு எடுப்பாரு. அவரு செய்யக்கூடிய தொழில், கையால் செய்யக்கூடிய தொழில், இது மாதிரி தொழில் கூட அவருக்கு செட் ஆகும். அது மாதிரி அவரு 8ஆம் அதிபதியாகவும் வருதுனால வேலை தொழில கண்டிப்பா பிரச்சனைகளை சந்திப்பார். ஆனாலும் குருவோட பார்வை இருக்கு. பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் தொழில சாதனை படைப்பார். அதே மாதிரி வேலை தொழிலும் அதிக மனவிரக்தி ஆவாரு. வேலை பார்க்கும் இடத்துல கூட ஒரு அவமானம், வீண்பலி, கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அடுத்து 4 7 கூடியவர் புதன், அவர் 9ல இருக்காரு. ஜாதகருடைய கேள்வியும் உண்டு. அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அங்க 6 கூடியவரும் அங்க சேர்ந்து 6 7 சேர்ந்து 9ல இருக்கும்போது ஜாதகர் 6ஆம் இடம் வழக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட திருமணம் பிரச்சனையோட திருமணம் நடக்கும். அதே மாதிரி சொத்து சேர்ப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுவார் அப்பாவுமே. அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கும். அப்பா சுயவாசியா இருப்பாங்க. தாய்க்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். அப்பாவுக்குமே நல்ல வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான். அதுமாரி வாழ்க்கை துணைன்னு பார்த்தாலுமே நல்ல கடவுள் பக்தி உடையவங்களா இருப்பாங்க. 7 கூடிய 9க்கு போகும்போது நல்லா வசதி படைச்சவங்களா தான் இருப்பாங்க. இவங்களோட அதிக வசதி படைச்சவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் மனைவிக்கு தான் மனைவிக்கு அது 3ஆம் இடம். 7க்கு 3 தைரியஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப மனைவி சொல்ல சாதகர் கேட்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆனாலும் அப்பா மேல இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 4ல திக்பலம். உங்களுடைய வீடுமே ஏதாவது கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்து இருக்கும். வீட்டிலேயே தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. 6 கூடியவர் சொல்லிட்டேன் 9ல. அப்ப ஜாதகர் 6 7 சேர்ந்து 9ல இருக்கும் போதே ரொம்ப அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்கும். அல்ல அப்பாவுக்கு ஏதாவது கடன் தொல்லை இருக்கும். ஜாதகர் திருமணம், இப்ப தொழில பார்த்தாலுமே வேலை தொழில் 10ல சனி சுக்கிரன். 10ஆம் சனி பவன் 11 12 ரெண்டுக்குமே அதிபதி. இப்போ வாழ்க்கையில லாபம் வந்தாலும் அதன் மூலம் தொழிலுக்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்போட ஜாதகருக்கு உண்டு. தொழிலுக்கு நிறைய பணம் செலவழிப்பார். மூத்த சகோதரம் இருந்தாலும் அவங்களுக்காக செலவழிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, இந்த 8 10 12க்கு குருவோட பார்வை கிடைக்கும். ஜாதகரோட தொழில் சுக்கிரனோட காரத்துவங்கள்ல கூட அமையலாம். அதாவது இந்த திருப்பூர் நூலாடைகள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய வெளிநாட்டு மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம் ஜாதகர். அவங்களுடைய திருமணம் எப்படி இருக்கும்னு தான் கேட்டிருக்காரு. எப்படி நடக்கும்னு கண்டிப்பா வம்பு வழக்கோட திருமணம் நடக்கும். ஜாதகருக்கு ஏற்கனவே திருமண அமைப்பு கூட நடந்திருக்கலாம். புதன் திசை சுக்கிர புத்திலேயே நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நடந்தாலும் அது இப்ப கோர்ட்ல ஏதாவது வழக்குல இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். ஓகே சார், அடுத்து அவங்க கேட்கும் போது நான் சொல்றேன் சார். ட்ரெயின் வருது. ஓகே கண்ணன், உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சார் எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாதகம் ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது லக்னம் லக்னாதிபதி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்துக்கு எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் எதுவுமே இல்லை.
லக்னாதிபதியுமே பாத்தீங்கன்னா 1-5-9 காம்பினேஷன் இருக்குங்க. லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. லக்னாதிபதி 9ஆம் அதிபதியை பார்க்கிறாரு. 5ஆம் அதிபதியோட சேர்ந்து 9ஆம் அதிபதியை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமான அமைப்பா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி எந்த கிரகங்களுமே, அதாவது எக்ஸப்ட் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே பகை வீட்டில தான் இருக்குங்க. குரு லக்னாதிபதி வக்ரமாயிருக்கிறாரு. சந்திரன், அதாவது என்ன லக்னமோ ராசியோ வர்க்கோத்தமம் அடையும் போது பேசிக் தேவைகள், அடிப்படை தேவைகள் என்னவோ அதுக்கு குறை இருக்காது. ஓரளவுக்கு யோகமான ஜாதகமாவே அது அமைஞ்சிரும் அப்படிங்கிறது பொதுவான விதிங்க. இந்த இடத்துல சந்திரன் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறார். ராசி வர்க்கோத்தமம் அப்படிங்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு ஜாதகருக்கு என்னைக்குமே குறை இருக்காது. நம்ம டைரக்டா கேள்விகளுக்கே போயிடலாங்க. ஆனா ஆல்ரெடி நிறைய அவங்களோட விஷயங்களை பத்தி எல்லாம் சங்கர் சாரு எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. முதல்ல அவரோட கேள்விகள், ஜாதகருக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 7 ராசிக்கு 7 இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இந்த இடத்துல 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாருங்க. 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது திருமணத்துல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரனோட நிலையும் பார்க்கணும். அதாவது பாவகம், பாவக அதிபதி, காரகன், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். பாவகத்தை சனி பார்க்கிறாரு. 7ஆம் பாவகத்தை சனி பார்த்தாலும் பாபத்துவமா பார்க்கலைங்க. குருவோட வீட்டுல இருக்கிறாரு, சுக்கிரனோட இணைவுல இருக்கிறாரு. வளர்பிறை ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரனோட, தேய்பிறை பஞ்சமி திதியில பிறந்திருக்கிறாரு. ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரனோட பார்வை இருக்கு, குருவினுடைய பார்வை இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த சனியினுடைய பார்வை பெரிய அளவுல எதையும் பாதிக்காது. அதுவும் இல்லாம மணியன் சொன்னது மாதிரி ராசி லக்னங்களுக்கு 2 8ஆம் இடங்களோட சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போது 30 வயசுக்கு மேலதான் திருமணம் அப்படிங்கறது நம்ம உறுதியாவே சொல்லிடலாம். இந்த இடத்துல செவ்வாய் 8ல இருக்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. தன் வீட்டை தானே பார்க்குற அமைப்புகள் சனி செவ்வாய்க்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுக்கறது இல்லைங்க. அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு திருமண அமைப்புகள் லேட் ஆயிருக்கு. திருமணம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாவே அங்க பிரச்சனைகள் இருக்குங்க. 7ஆம் அதிபதி இணைவு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. ஒண்ணு, தனக்கு பிடிக்காத செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிறாரு. திரிகோண பலத்தோட இருக்கிறாருங்க. சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு. என்னோட அனுபவத்துல இந்த சந்திர அதியோகம் பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு நேர் 7ல பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இருக்கும்போது, செவ்வாய் கூட விட்டுறலாங்க, செவ்வாய் பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. சந்திரனுக்கு நேர் எதிரில சனி ராகு கேதுக்கள் இருக்கும்போது அந்த சந்திர அதியோகத்தினுடைய பலன்கள் குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேங்க. பெரிய அளவுல நல்ல பலன்களை கொடுத்துறது இல்ல. ஸோ இந்த இடத்துல சந்திர அதியோகம் புதனை சுபத்துவப்படுத்துமா, சுக்கிரனுக்கு சந்திர அதியோக அமைப்புகள் நல்ல விஷயங்களை கொடுக்குமா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. அதுபடி பார்க்கும்போது 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சேர்ந்தது தப்பு. சூரியன் புதன் இணைவு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். அப்பா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லைங்க. ஆனாலும் 7ஆம் அதிபதி 6ல இருக்கிறதும், அதாவது அந்த புதன் தனக்கு பிடிக்காத செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிறதும், 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. 7ஆம் பாவகத்துக்கு சனியினுடைய பார்வை மட்டும்தான், பெரிய பாதிப்புகள் இல்லை. அடுத்து நம்ம சுக்கிரன், களத்திரக்காரகன் சுக்கிரனை பார்த்தோம்னா, களத்திரக்காரகன் சுக்கிரன் டிகிரி வைஸ் பாருங்க. சுக்கிரன் 18 டிகிரில இருக்கிறாரு, சனி 17 டிகிரில. 1 டிகிரி டிஃபரன்ஸ்ல சனியோட சுக்கிரன் சேரும் போது சனி சுக்கிரன் இணைவு எந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இணைந்தது தப்பு. அதே மாதிரி குருவினுடைய பார்வையை வாங்குறதும் தப்பு தாங்க. 1 டிகிரி டிஃபரன்ஸ்ல, அதாவது 1 டிகிரி டிஃபரன்ஸ்ல சனியோட இணைவு, 2 டிகிரி டிஃபரன்ஸ்ல குருவோட பார்வை, இது எல்லாமே களத்திரக்காரகன் சுக்கிரனை பாதிக்குதுங்க, கடுமையா பாதிக்குது. ஸோ இது எல்லாமே திருமணம் பிரச்சனைகளோட தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா இவரை விட வயசுல மூத்தவங்க, கண்ணன் அருமையா ஒரு விஷயம் சொன்னாரு. திருமண அமைப்புகள் முன்னாடியே நடந்திருக்கலாமோ அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தசாபுக்திகள் படி பார்க்கும்போது சனி தசை சுக்கிர புக்தி அப்படிங்கிறது ரொம்ப எளியரா வந்திருக்கும். 2003ல இருந்து 2007 வரைக்குங்க. 14 வயசுல இருந்து ஒரு 18 வயசுக்குள்ள அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல பெண்களோட தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா வயசை நம்ம முக்கியமா பார்க்கணும் ஒரு பலன் சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுல பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால அந்த டைம்ல நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்து புதன், இப்போ புதன் புக்தியில சுக்கிரன் அந்தரம், புதன் புக்தி சுக்கிரன் அந்தரம் அப்படிங்கிறது 2019ல இருந்து 2022 வரைக்கும். இந்த டைம்ல அவருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ காதல் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்கள்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா
முன்னாடி சொன்ன மாதிரி சுக்கிரன் சனியோட சேரும்போது வயதில் மூத்த பெண்களோட, அதாவது சனியுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேந்திர பலத்தோட இருக்கிறாரு. ஒரு நீச்சம் அந்த மாதிரி எல்லாம் போயிருந்ததுன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையான பெண்களோட தொடர்பு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஆனாலும் வயசில் மூத்த பெண்களோட ஏதோ ஒரு வகையில இவருக்கு காதலோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதன் தசை சுக்கிர புக்தியில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேங்க. ஸோ திருமணம் அப்படின்னு வரும்போது திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துடலாங்க. திருமணம் இப்போ புதன் தசை நடந்துட்டு இருக்கு. அவரே 7ஆம் அதிபதியாகி 9ல இருக்கிறார் அப்படிங்கறதுனால திருமணத்தை கொடுப்பாரு. இப்ப புதன் தசையில அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சந்திர புக்திங்க. சந்திரன் அப்படின்னு பாக்குறப்போ சந்திரன் திருமணத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு கம்மி தான். ஸோ செவ்வாய் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கறதுனால புதன் தசையில செவ்வாய் புக்தியில ஜூலை 2024க்கு மேல திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாங்க. ஸோ ஜூலை 2024 டு ஆகஸ்ட் 2024 இந்த பீரியடுக்குள்ள திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதுல ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு வந்து திருமண அமைப்புல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஜாதகம் இருக்குங்க. குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, அதாவது உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பாதகாதிபதி எந்த கிரகத்தோட இணைவுல இருக்காரோ, எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குறாருங்க. அதே சமயத்துல 9ல சூரியன் அப்படிங்கும்போது அவரு காரகோ பாவக நாஸ்தியும் கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால புதன் தசை சூரிய புக்தியில அப்பாவுக்கு ஏதாவது பெரிய பாதிப்புகள் நடந்திருக்கலாம். இல்லைன்னா அப்பாவுக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அது ஏன்னா புதன் பாதகாதிபதி, சூரியன் காரகோ பாவக நாஸ்தியில இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அப்பாவுக்கும் இவருக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். இதே சூரியன் 6ஆம் அதிபதியாகவும் போயிட்டார் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்குமே ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸோ இல்லைன்னா நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் புதன் தசையில சூரியன் புக்தியிலைங்க. அடுத்து இவரோட உறவுகள் குடும்ப உறுப்பினர்களோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 8ல மறையிறாருங்க. ராசிக்கு 2ல கேது, லக்னத்துக்கு 2 ஏதாவது சுபகிரகங்கள் பாக்குதா அப்படின்னா செவ்வாய் தன் வீட்டை தானே பாக்குறாரு. சுபத்துவமா தான் பாக்குறாரு அப்படிங்கறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் இவருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அவ்வளோ க்ளோஸா இருக்க முடியாதுங்க. ஏன்னா மணியண்ணா முதல்லயே ஒரு விஷயம் சொன்னாங்க, 8-12 சுபத்துவம். அதே மாதிரி 4ல இருக்கிற குரு 12ஆம் பாவகத்தை 4ல இருக்கும்போது 8-10-12 பாத்துருவாரு. இந்த இடத்துல 8-12 அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனும் சனியும். ஸோ 8-12 சுபத்துவம், சுக்கிரன் சனி இணைவு. அதே மாதிரி 8-12 அதிபதிகளோட தசையோ ராகு கேதுக்களினுடைய தசையோ சரராசியில் நின்ற கிரகங்களோட தசையோ நடக்கும்போது ஒருத்தர் வெளியூர் வெளிநாடு அனுப்பிச்சு அங்கேயே செட்டில் ஆக வைக்கிறோம். இவருக்கு இப்போ புதன் தசை நடந்துட்டு இருக்குது. புதனே பாத்தீங்கன்னா சனியினுடைய சாரத்துலதான் இருக்கிறாரு. ஏன்னா சாரம் அப்படிங்கிறது என்ன சம்பவங்கள் நடக்கும், எதை பேஸ் பண்ணி நடக்கும், அதாவது தசாநாதன் அவரோட ஆதிபத்தியம், அவரோட சுபத்துவம், அவரோட எந்த அளவுக்கு சுபத்துவமா இருக்காரு, எந்த அளவுக்கு பாபத்துவமா இருக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து அவர் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ, என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்காரோ அந்த விஷயங்களை செய்வாரு. இல்லைன்னா அந்த விஷயங்களை பாதிப்பாரு. சோ இந்த இடத்துல எதன் மூலமா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சாரத்தை பார்க்கணும். சாரம் அப்படிங்கிறப்ப அனுசம் 1ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவரு சனியே பாத்தீங்கன்னா 10ல இருக்கிறாரு. ஆதிபத்தியம் 11-12. ஸோ வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தொழில், அடிக்கடி வெளியூர் போறது, இல்லைன்னா வெளியூர்லயே இருந்து தொழில் பண்றது. ஏன்னா சரராசியில் நிக்கலிங்க. புதன் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்திர ராசியில தான் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால வெளியூர் வெளிநாடு கான்டாக்ட்ஸ்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்து கேது தசை வரும்போது தான் அவர் சரராசியில் நிக்கிறாரு அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாடு அனுப்பிச்சு அங்கேயே தொடர்ந்து இருந்து அப்படியே செட்டில் ஆகுற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா கேது பாத்தீங்கன்னா சரராசியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர தசை பார்க்கும்போது அவரே அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி ஆகுறாரு. ஸோ தொடர்ந்து 20 வருஷம் ஒரு கேது தசை சுக்கிர தசை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 20-30 வருஷத்து வரைக்கும் வெளிநாட்டிலேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை பார்க்கும்போது சூரியனும் பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு ஏதாவது 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா சூரியனும் தொடர்ந்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்க வைப்பார். ஓவராலா பார்க்கும்போது கேது தசையில அவர் வெளிநாடு போறவர். மோஸ்ட்லி சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் அவர் வெளியூர் வெளிநாட்டுல தொடர்ந்து ஒரு 20-30 வருஷத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கிறது சனியும் சந்திரனும் குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கிறாங்க. குருவோட இணைவு, சுக்கிரனுடைய பார்வைய சந்திரன் வாங்குறாரு.
அதே மாதிரி சுக்கிரனோட நினைவு குருவோட பார்வைய சனி வாங்குறாரு. ஸோ இந்த இடத்துல யார் அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அதாவது பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கும்போது நல்ல ஒளியுள்ள சந்திரனா இருக்கிறாரு. அதே மாதிரி இங்க நவாம்சத்துல பாத்தீங்கன்னா சனி ராகுவோட சேர்ந்துட்டாருங்க. சனி ராகுவோட சேரும்போது ஒரு வகையில் அவர் சுபத்துவம் குறையும் அப்படிங்கிறபடி இங்க அதிகபட்ச சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சந்திரனை தான் பாக்குறேன். ஸோ ஜாதகர் சந்திரனுடைய தொழில்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் அப்படின்னா மேக்கப், ஒப்பனை, அதே மாதிரி நிறைய சொல்லலாங்க. சந்திரன் அப்படின்னாலே அலங்காரம், அதுக்கப்புறம் லிக்விடான ப்ராடக்ட்ஸ். லிக்விட் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம சனிக்கு போயிடக்கூடாதுங்க. சனி அப்படிங்கிறப்போ மது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாரு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் நார்மலா எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய லிக்விட் ப்ராடக்ட்ஸ், தண்ணி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஸோ ஒப்பனை, அதாவது மேக்கப்பு, தண்ணி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ரைஸு, இந்த மாதிரி விஷயங்கள், விவசாயம், ஒயிட் கலர் ப்ராடக்ட்ஸு, ஐஸ்கிரீமு, பால், தயிர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட வேலை தொழிலில் ஜாதகர் இருப்பார். சந்திரன் அப்படிங்கிறப்போ டிராவல்ஸும் சந்திரன் தான். ஸோ இந்த மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் சந்திரன் இருக்கிறதுக்கு ஜாதகர் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க. அம்மா அப்பாவோட குடும்பத்தோட அவருக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குதா செய்யுங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்குங்க. ஏன்னா மணியன் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, ஜாதகர் பிறக்கும் போதே ஜாதகர் பிறக்கும்போது குரு தசையில பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதியோட தசை. அவரும் அதியோகம் பெற்ற சந்திரனோட சேர்ந்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. சனியோட பார்வையை வாங்குறது தப்பு, 2 டிகிரி டிஃபரன்ஸ்ல. கொஞ்சம் பாபத்துவம் இருக்கு அப்படிங்கறதுனால அவரே 4ஆம் இடத்துல அப்படிங்கிறப்போ கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவாருங்க. கேந்திராதிபத்திய தோஷம் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல வக்ரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதகரையே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல சில நேரங்கள்ல ஜாதகர் போயிடுவாரு. முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து ஜாதகர் கொஞ்சம் சிரமங்கள் படுவாருங்க. ஏன்னா அதாவது எந்த கிரகம் வக்ரம் அடையுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இப்ப லக்னாதிபதி வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறது, நான் வக்ரத்தை நிறைய அனலைஸ் பண்ணேங்க. வக்ரம்ங்கிறதுல இந்த குரு சனி இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு நேர் ஏழுல, அதாவது சமசப்தமமா வக்ரம் அடைகிறாங்க. அதாவது 5ல இருந்து 8 வரைக்கும் வக்ரம் அடைகிறாங்க. இந்த இடத்துல சமசப்தமமா இருந்து வக்ரம் அடையும் போது அந்த அந்த பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லக்னாதிபதி குருங்க, குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறப்போ லக்னாதிபதியே தட் மீன்ஸ் 1-10 போயிட்டார் அப்படிங்கறதுனால தொழில் அமைப்புகள்லயும் சில நேரங்கள்ல முடிவுகள் எடுக்கிறதுல இல்லைன்னா அடிக்கடி தொழில்ல பிரச்சனைகள் வர்றது. லக்னாதிபதியே ஒரு ஜாதகரே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல உள்ளவரா, சில நேரங்கள்ல ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு போறவரா, அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருது. ஸோ லக்னாதிபதி என்னை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைகிறது சிறப்பு இல்லை அப்படின்னு தான் பாக்குறேங்க. மற்றபடி ஆதிபத்திய விஷயங்கள்ல பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. எந்த எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அந்த ஆதிபத்தியத்துல ஓரளவுக்கு அந்த பலன்கள் வந்துடுது. ஆனா அந்த குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குதுங்க. அது நம்ம என்ன அப்படிங்கறது அவர்கிட்டயே கேட்டுக்கலாம் எப்படி இருக்குதுங்கிறது. குரு தசைக்கு அப்புறம் சனி தசை ஒரு நல்ல அருமையான தசையா இருந்திருக்கும். புதன் தசை பொறுத்த வரைக்கும் புதனும் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 9ல. எப்பவுமே ஒரு கிரகம் வந்து பகை வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் அதோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள்ல கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணதான் செய்யுதுங்க. 4-7க்குரிய விஷயங்கள் நடக்கிறதுல பாதிப்புகள் இருக்கும். அதனாலதானே நம்ம பகை, நட்பு, உச்சம், நீச்சம் அப்படின்லாம் நம்ம ஸ்தான பலத்தை சொல்றோம். ஒரு கிரகம் அதாவது அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகத்துல சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே பகை வீட்டுல இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்கி தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்ப நம்மளை கொண்டு போய் பகை வீட்டுல வச்சோம்னா, ஒரு எனிமியோட வீட்டுல நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சோம்னா நம்ம எப்படி ஒரு இண்டிபெண்டா ஒரு சுதந்திரமா எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் இருக்கு. 2 கிரகங்கள் விதிவிலக்கா இருக்குங்க. சந்திரன் இந்த இடத்துல வர்க்கோத்தமம் ஆயிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை நல்லபடியா கொடுக்க முடியும். இந்த இடத்துல பாவக சுபத்துவத்தையும் நம்ம பார்க்கணுங்க. சந்திரனுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கே, சந்திரனுடைய வீட்டுல ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருக்கிறது தப்புங்க. அதே மாதிரி சூரியனுடைய வீடு அப்படிங்கிறப்போ சூரியனுடைய வீட்டுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. சூரியன் அதிநட்பு வீட்டுல இருக்கிறாரு, புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. முன்னாடியே சொன்ன அப்பா நல்ல புத்திசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சூரிய சந்திரர்களை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாருமே பகை வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அந்த பர்டிகுலர் கிரகங்களோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை கொடுக்கறதுல பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யுங்க. புதன் பொறுத்த வரைக்கும் அவரோட தசை அதுதாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல சந்திர அதியோகம் வேலை செய்யுமா அப்படிங்கறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எந்த அளவுக்கு அது இருந்தது அப்படிங்கறது நம்ம ஜாதகர்கிட்ட தான் கேட்கணுங்க. ஏன்னா சந்திர அதியோகம் வேலை செஞ்சிருந்தது அப்படின்னா மற்ற சுபத்துவங்களை விட புதன் அதிக சுபத்துவம் ஆயிடுவாரு.
புதன் அதிக சுபத்துவம் ஆயும் போது புதனுடைய காரகத்துவ விஷயங்கள்ல ஜாதகர் தொழில் அமைப்புகள் இருப்பாரு. அக்கௌண்ட்ஸ், டாக்ஸ், டீச்சிங், மொபைல், ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் தொழில் அமைப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவுகளை விட சந்திர அதியோகத்துல புதன் வரும்போது புதனுடைய காரகத்துவங்கள்ல தொழில் விஷயங்களை கொடுத்துருதுங்க. ஜாதகர் என்ன தொழில் வேலையில இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு அதை நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க. மற்றபடி அடுத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கை பொதுவான பலன்கள், இது ஜாதகர் கேட்கலீங்க, நானே போட்டு விட்டேன். எதிர்கால வாழ்க்கைங்கிறது புதன் தசைக்கு அப்புறம் அவருக்கு கேது தசை, சுக்கிர தசை. கேது பொறுத்த வரைக்கும் இங்க சந்திரனை போல செயல்படுவார் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களை தான் கொடுப்பாருங்க. வேற எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்லை. ஸோ கேது தசை நல்லா இருக்கும். அதே மாதிரி சுக்கிர தசையும் ஒரு நல்ல அருமையான தசையா தான் இருக்கும். மணியன் சொன்னது மாதிரி கேது தசை ஆரம்பிச்சோடனே ஜாதகர் வெளிநாடு போயிடுவாரு. கேது தசை முழுவதும், அதுக்கப்புறம் சுக்கிர தசை முழுவதுமே வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கேது தசையில இருந்து அவர் வெளிநாட்டுல செட்டில் ஆகிற அமைப்புகளை கொடுத்துருங்க. புதன் தசைங்கிறது கொஞ்சம் புதன் தசையில இப்போ அவருக்கு சந்திர புக்தி நல்லா இருக்குங்க. சந்திர புக்திக்கு அப்புறம் செவ்வாய் புக்தி. செவ்வாய் புக்தியும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ராகு புக்தி பொறுத்த வரைக்கும் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. நீச்ச கிரகமா இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு விதிங்க. புதன் தசை குரு புக்தி மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல 6-8 வந்துடுதுங்க. அதே மாதிரி சனி பொறுத்த வரைக்கும் சனியும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ புதன் தசையில குரு புக்தி மட்டும், சந்திர புக்தியும் 6-8 வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மென்டலி ஜாதகர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாரு பிப்ரவரி 2023 இருந்து ஜூலை 2024 வரைக்கும். அதே மாதிரி அடுத்து மிதுன வீட்டில் இருக்கிற கிரகங்களோட புக்திகள் வரும்போதெல்லாம் 6-8 போகும் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல மட்டும் ஜாதகர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாரு. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லைங்க. ஓவராலா புதன் தசை நல்லா இருக்கும். அடுத்து கேது தசை, சுக்கிர தசை எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வேற கேள்விகள் அவ்வளவுதாங்க. ஜாதகர் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அவரு கேட்கும்போது நம்ம சொல்லிக்கலாங்க. மணினா சொல்லுங்கண்ணா. சண்முகம் வணக்கம். ஹலோ சண்முகம் வணக்கங்க. என்ன ஒண்ணுன்னா சந்திர அதியோகம்லாம் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் போயிருக்கிறாருங்க. இந்த புதன் தசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னா புதன் தசை புதன் புத்தி கஷ்டத்தை கொடுத்துருக்குங்க. அடுத்து புதன் தசை சுக்கிர புத்தி வந்து 8ஆம் அதிபதி கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். புதன் தசை சூரிய புத்தி 6ஆம் அதிபதி கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 2020 இருந்து 22, 23 வரைக்கும் வச்சுக்கங்களேன். இது வந்து அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்திருக்கும். அப்ப புதன் தசை ஆரம்பிச்சதுல இருந்தே 20 இருந்து 23 வரைக்கும் ஒரு நல்லா இல்ல. இன்னொன்னு கூட பாருங்க, சந்திர அதியோகம் பிளஸ் ராசி அதிபதிங்க. புதன் தசை இவருக்கு மிக அற்புதமா மிக மிக அற்புதமா இருக்குங்க. இப்ப அடுத்து சந்திர தசை ஆரம்பிச்சிருந்தே ஒரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தங்க. 2023 இருந்து நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். சந்திரன் அபாரமா இருக்கும். செவ்வாய் தசை வரும்போது பாருங்க இவருக்கு பணம் வந்து ரொம்ப சேரும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்கிறார். குருவோட 1 டிகிரி பார்வையில பார்க்கிறார். செவ்வாய் புத்தியில மிக அற்புதமா இருப்பார். அடுத்து ராகு புத்தி 11ஆம் இடத்துல இருந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி மிக அற்புதமா இருக்குது. குரு அற்புதமா இருக்குது. அதனால இந்த புதன் தசையில தான் இவரோட வாழ்க்கையிலேயே நல்ல உச்சத்துக்கு போக வேண்டிய ஒரு தசை புதன் தசை தான். ஏன்னா ராசி அதிபதி தசை அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சந்திர அதியோகத்தையும் பார்க்கணும். நன்றிங்க சண்முகம். இந்த புதன் தசையை மட்டும் பாருங்க. ஆனா ஆரம்பிச்சோடனே சரி வந்திருக்காது. ஏன்னா ஆரம்பிச்சதுல இருந்து அஷ்டமிச்சனீங்க. இப்ப கரெக்டா சுக்கிரன், அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி எப்பவுமே நல்லது செய்யாது. அதனால இந்த 2023 சந்திர புத்தி வந்தோடனே இவருக்கு மாற்றம் நடந்திருக்கும். கேட்டு பாருங்க. நன்றி. சரண்ராஜ் சார் வணக்கம் சார். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. சரண்ராஜ் சார். சார் சுப்பிரமணியன் பேசுறேன் சார். ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குது சார். சுப்பிரமணியன் சார் ஏதோ சொல்ல வந்தார், சொல்லுங்க சார். இல்ல சார், எல்லாமே ஒரு 90% எல்லாமே நல்லா சொன்னாங்க. ஏன்னா எனக்கு நெருங்கின நம்பரு. ஓகேங்க சார். இல்ல ஒரு ஓரளவுக்கு 90% சொன்னீங்க சார். இந்த அவரே கிடைக்கலாம் சார். ஓகே சொல்லுங்க. சரண்ராஜ் சார் கேட்டீங்களா? கேட்டேன். ஓகேங்க சார். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாங்க. அப்புறம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கரெக்டா இருந்ததா என்ன அப்படிங்கறதையும் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 90% கரெக்டாவே இருந்தது. சரிங்க சார். இனி அது மேரேஜ் நடக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் பேலன்ஸ். என்னங்க சார்? ஹலோ சார் கேக்குது சொல்லுங்க.
சரண் சொல்லுங்க. ஏதோ கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க சார், கட் ஆயிருச்சு. அதாவது சரிங்க சார். சார் இப்ப அவரு சொன்னதெல்லாம் பரவாயில்லைங்க. உண்மையாலுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை கரெக்டா சொன்னீங்க. நானு ஹலோ சார் கேக்குதுங்களா? சார் கேக்குது சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த இதுவரையும் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு தான் பொண்ணு பாக்குற ஐடியாவே அவங்க ஃபேமிலிக்குள்ள அதிகமா இல்ல அப்படின்னாரு. பாக்கல, இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாரு. சரிங்க. மத்தபடி சாரு மணிவண்ணன் சார் சொன்னது, அவங்க சங்கர் சார் சொன்னது எல்லாமே, ஏன்னா அவங்க அப்பா சிறு வயசுல வெளிநாடு போய். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார், நீங்க பேசுறது ஒண்ணும் கேக்கல. சார் எதுவும் கேக்கலீங்க சார். இப்ப கேக்குது, சொல்லுங்க. அதான் சார் வந்தாரு, அவங்க அப்பா வந்தாரு, இப்ப எல்லாம் ஒத்துமையா தான் சார் இருக்காங்க. இப்ப என்னன்னா இவங்க தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தம்பி தான், 2 பேரு. இவங்க தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கிறான். சரிங்க. மற்றபடி ஜாதகம் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு சார் 100 ஒரு 99% கரெக்டா சொன்னாங்க சார். ஓகே ஓகே. வேணா சரண் வந்துட்டாரு, அவரே வந்துட்டாருங்க. லைன் எங்க கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சரண். ஆனா நீ சொன்னது கரெக்ட் தானே, 90% கரெக்டாவே இருந்தது சார். மேரேஜ் நடக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் எங்களுக்கு தாமதமா இருந்துச்சு. மித்தபடி வேற எல்லாமே என்ன வேலை தொழில் என்ன பாக்குறீங்க சார்? இப்போ சொந்த ஊர்ல இருக்கீங்களா, வெளியூர்ல இருக்கீங்களா? வெளியூர்ல தான் இருக்கு, வெளியூர்ல திருப்பூர்ல தான் இருக்கு. ஓகே ஓகேங்க. பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல தான் இருக்கீங்க. கரெக்ட். என்ன வேலை பாக்குறீங்க சார்? இங்க பனியன் ஃபீல்ட்ல தான் இருக்கும். ஓ நல்லதுங்க. ஓகேங்க. சார் இது கேள்வி எது இருந்துச்சுன்னா கேளுங்க சரண். அண்ணா இல்லண்ணா, ஒன்னும் இல்லண்ணா, எல்லாமே கரெக்டா தானே இருந்தது. மேரேஜ் நடக்கிறதுக்கு மட்டும் தான் நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருந்தது. அது அவங்களே சொல்லிட்டாங்க. மேரேஜ் உங்க தொழில் சம்பந்தமா கேட்க முடியல. தொழில் என்ன தொழில் சார்? இதே தொழில் கண்டினியூ பண்ணிக்கலாம்ல இப்ப செய்யற தொழில், இல்ல வேற ஏதாவது? தாராளமாங்க சார், இதே கண்டினியூ பண்ணுங்க. சரி. சொந்தமா விசில் போட கம்பெனி வச்சா அவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டார் சார். செட் ஆகுமா? நான் மறந்துட்டேன் உண்மையிலே. கண்டிப்பாங்க. 10ஆம் அதிபதி, அதாவது தொழிலுக்கு லக்னாதிபதி 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. சோ தாராளமாங்க, சொந்த தொழில்லாம் தாராளமா. ரொம்ப நன்றி. ஆமா சார், அத நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட அவர் அரிசி பிசினஸ் பண்ணாரு. பரவாயில்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அரிசி பிசினஸ் நிறைய பண்ணாரு. ஒரு கம்பெனி போட்டு கம்பெனி நடத்தி சார். நூல் பருத்தி நூல் இதெல்லாமே சந்திரன் தான். புதன் சந்திரன் இது எல்லாமே கம்பெனியும் வருங்க. சார், அது சொந்தமா ஃபீல்ட் ஆரம்பிக்கலாமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தான் முதல்ல கேட்டார் ஃபர்ஸ்ட். சரிங்க. ஏன்னா தனியா லைன் போட்டு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. கேளுங்க அப்படின்னு சொந்தமா போட்டு செய்யலாமா அப்படின்னு தாராளமாங்க சார். மணியனை சொன்ன மாதிரி அருமையான தசையில இருக்கிறாரு. தாராளமா பண்ணலாங்க. சொந்த தொழில் பண்ணலாம். தொழில்லாம் நல்ல சக்சஸ் கொடுக்கும், நல்லா சம்பாதிப்பாருங்க. அடுத்தடுத்து வர தசைகளுமே நல்லா இருக்குதுங்களே. எக்ஸாக்டா 2000 வர அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு மேலதான் ஆகும் அப்படின்றீங்களா? ஆமாங்க சார், ஜூலை. ஒரே நிமிஷங்க. ஆமாங்க, செவ்வாய் புதன் தசையில செவ்வாய் புத்தியில நடக்குங்க. சரி, பொண்ணு வந்து எப்படி வேற ஜாதியில அமையுமா இல்ல அவங்க ரிலேஷன்ல அமையுமா? சரி, 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பாபத்துவமோ சுபத்துவமோ 7ஆம் பாவகத்தை சனி பார்க்கும்போது அந்த லேட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருது. சொந்தத்துல அவங்க கம்யூனிட்டிலயே அமையறதுக்கான வாய்ப்பு கம்மி தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 7ஆம் அதிபதியோட 6, 8ஆம் அதிபதிகள் சேர்ந்தாங்க அப்படின்னாலே வேற அதர் காஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்குதுங்க. சரண், ஏதாவது கேக்குறீங்களா? கேக்குறேன்னா கேளுங்க. அவ்வளவுதான் சார். வேற இவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா சரண் சார் கிட்ட கேக்குறதுன்னா கேட்கலாம். சங்கர் சார், மகேந்திர கண்ணன், மணின்னா நீங்க ஏதாவது கேக்குறதுன்னா கேட்கலாங்க. சரண் சார், இப்போ
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் திருமணமே ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் லவ் அப்படின்ற விஷயம் பண்ணி ஏதாவது பிரேக்கப் அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இல்ல சார், இல்ல இல்ல எதுவும் இல்ல. அந்த காதல் அப்படின்ற விஷயமே இல்ல டோட்டலாவே. இல்ல 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 இல்ல. ஓகே சார், ஓகே சார். அதுதான் அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய், லக்னத்துக்கு 8ல செவ்வாய், ராசிக்கு 8ல ராகு அப்படின்னால அந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப தாமதம் அப்படின்ற விஷயங்கள் அந்த இடத்துல சுக்கிரனும் பாத்தீங்கன்னா சனி பகவான் இணைஞ்சிட்டாரு ஃபுல்லாவே அப்படின்றதுல அதுல ரொம்ப அந்த விஷயங்களே ஈடுபடாத நிலை அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்குது. ஓகேங்க சார், ஓகே சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த புதன் தசை வந்து எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு? 2016ல இருந்து எப்படிங்க சார் இருக்கு? நல்லா இருக்குங்களா? இந்த 2016ல இருந்து 22. ஹலோ சொல்லுங்க சார். 2016ல இருந்து 22 வரைக்கும் கொஞ்சம் மோசம் தான் சார். மோசம் தான். ஆமா. 2018ல அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், ஓகே சார். அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் 2022 வரைக்கும். ஏன்னா கொரோனா. ஓகே. ஓகேங்க சார். புதன் தசை அப்படின்றதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதகம் பண்ணிருக்கு. அந்த புதன் தசையில நடந்திருக்கு இருந்திருக்கு. ஆனா புதன் தசையில தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றது. அப்ப அந்த 7ஆம் அதிபதி பாதகம் அப்படின்ற விஷயங்கள சில விஷயங்கள பண்ணிருக்கு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்புறம் சார் இது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் அப்படின்ற சொந்த வீடு அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ல சந்திரன் ஒரு ஒளியோட புகுந்து சந்திரன் குரு இணைவு அப்படின்ற விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக உங்களுக்கு ஒரு வீடு வீடு அப்படின்ற விஷயங்கள் அமைச்சிருக்கோம். வாகனம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்களா சார்? அதெல்லாம் எப்படிங்க சார்? சார் வீடு இன்னும் வாங்கல, நாங்க ஒத்திக்கு தான் இருக்கோம். ஒத்திக்கு இருக்கீங்க? சொந்த வீடு வாங்கல இருக்கு, ஆனா பூர்வீகத்துல இருக்கு, வாங்கல. பூர்வீகத்துல இருக்கு, ஆனா வாங்கல. ஓகே ஓகே. வாகனம் சார்? வாகனம் தான் இன்னும் ஒண்ணு வாங்கல. இன்னும் வாங்கல. பழசுதான் 2014 தான் லாஸ்ட் வாங்கினது. அதுக்கப்புறம்லாம் இன்னும். ஓகே சார், ஓகே சார். வாகனம் 4ஆம் இடத்துல இந்த கேந்திராதிபதி தோஷம் அப்படின்றது விஷயங்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த வீடு, வண்டி, வாகனம் அமையறதுல தடைகள் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. ஒளிபரப்பு அங்க குரு இருக்கு 4ஆம் இடத்துல. ஆனா அது பாதகமான புதனோட வீடாயிடுச்சு அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா புதனோட உங்களுக்கு தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனாலே பிரச்சனைகள் அதுல இருக்கு. அடுத்து உங்களுக்கு இந்த செவ்வாயோட புத்தியில உங்களுக்கு மாறுதல் இருக்கும் சார். கண்டிப்பா ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா குடும்பாதிபதி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது சார். அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா நடக்க போகுது சார். கண்டிப்பா இப்போ கஷ்டப்பட்டது, அவமானப்பட்டது, பல பிரச்சனைகள் நடந்ததுல எல்லாமே பட்டுட்டீங்க. அடுத்து வரக்கூடிய அந்த சூளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா கண்டிப்பா இருக்க போகுது. 2025க்குள்ள அந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்துடும் சார். ரொம்ப நன்றி. ஓகே சார். கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா கண்ணன் அவர்கிட்ட? சார் இப்ப அவங்களுக்கு தம்பிக்கு மேரேஜ் ஆனதுன்னு சொன்னாங்களே, எந்த வருஷம் சார்? 2020. கரெக்ட். அந்த சுக்கரபுத்தி புதன் தசா சுக்கரபுத்தி. ஆனா கரெக்டா இவருக்கு காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம், அதே சகோதரத்துக்கு ஆயிருக்கு. சுக்கரன் 3 கூடியவர் தான். ஆனா திருமணம்ங்கிறது இப்பயே பாருங்க சார், இந்த வருஷத்துல 2024 சந்திர புத்தியிலேயே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டுதான். ஏன்னா 4ஆம் இடம் உங்களுக்கு புதன் சந்திரன் தான். ஏன்னா செவ்வாய் புத்தின்னு பார்க்கும்போது தசாநாதன் புத்திநாதன் ரெண்டுமே பகை கிரகம், சஷ்டாசகம் வேற. குருவோட பார்வை என்னதான் இருந்தாலும் சஷ்டாசகம் 2024க்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனாலும் இப்பயே முடிஞ்ச அளவுக்கு 2024 ஜூலைக்குள்ளேயே அலைன்ஸ் பார்த்து திருமணம் முடிக்க பாருங்க. ஓகே சார். மணினா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்காங்கண்ணா? ஒரு சின்ன ஆலோசனை மட்டும், நான் ஜாதி சொல்ல மாட்டேன். பொதுவாக திருமணமானவங்கள், அவங்க விவாகரத்தானவங்களா இருக்கலாம், விடோவா இருக்கலாம், இந்த மாதிரி இதை கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பாருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சனியோட இதாகும் போதே ஒவ்வொரு வயதுக்கு மூத்த பெண்கள் சொல்லுவாங்க, அல்லது விடோ, விதவை, கைம்பெண், இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஜாதி நான் சொல்ல மாட்டேன், அது எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம், சொந்த ஜாதியிலேயே கொடுக்கலாம், அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். அதனால நீங்க அந்த மாதிரி இதை பாருங்க, உடனே அமையும். ஏன் இப்ப இந்த சந்திர புத்தியில் அமையாதுன்னு சொன்னா கூட சண்முகம் சொன்னதெல்லாம் வந்து என்னன்னா சஷ்டாஷ்டகம், புதன் திசையும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறதுனால அமையாது. அதனால சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாயில உறுதியாயும் செவ்வாய் புத்தி ராகு அந்தரங்கள்ல கரெக்டா நடக்கும். திருமணம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும், கவலையே படாதீங்க. திருமணம் எல்லாம் உண்டு, எல்லாமே இருக்கும். அதனால திருமணம்ங்கிறது செவ்வாய் புத்தியில ராகு அந்தரத்துல
செவ்வாய் புத்தி வந்தோடனே டக்குன்னு நடந்துரும், கவலைப்படாதீங்க. ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொஞ்சம் கூடுதலா பாருங்க. இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கறத என்னோட ஒரு சின்ன சஜஷன். அவ்வளவுதான். நன்றி. சரண்ராஜ் சார், வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார் நீங்க எல்லாருமே கரெக்டா கேள்வி கேட்டீங்க. எந்த கேள்வியும் இல்ல. எனக்கு மேரேஜ் பத்தி தான் கேள்வி கேட்கணும், வேற எதுவும் இல்ல. நல்லதுங்க சார். ம். ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஜாதகம் சார் ஆய்வு ரொம்ப நன்றி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஓரளவுக்கு சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு சார். தேவையான பதில்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா சார். கண்டிப்பா. சுப்பிரமணியம் பெருமாள் ரொம்ப சார், நன்றி சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. சாரோட ஜாதகத்தை எங்களுக்கு ஆய்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சங்கர் சார், மகேந்திர கண்ணன், மணியண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், அனைவருக்கும் நன்றி சார். ஓகேங்க சார். திரும்ப அடுத்த வாரம் பார்ப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார்.